வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு யாருக்கானதுன்னா, இந்த வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் இந்த 4 மாதத்தை எப்படி பயன்படுத்தினா நம்ம 170+ அப்படிங்கிறது ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான். ஏன்னா நம்ம எல்லாரும் படிச்சுட்டு சக்ஸஸை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிலரால் தான் முடியுது. ஸோ கண்டிப்பாக அதை கரெக்டான ஒரு ஷெடியூல் போட்டு கரெக்டான ஒரு ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ண முடியும். ஏன்னா இப்போ டெஸ்ட்டில் நாங்களே பார்க்குறோம், டெஸ்ட்டில் டாப்பராக வர்றவங்க கூட கடைசி டைமில் ஒழுங்காக ரிவிஷன் சரியாக பண்ணாததுனால என்ன பண்ணுறாங்க, சக்ஸஸை தவற விட்டுறாங்க. ஸோ என்னுடைய நண்பர்களும் அப்படி நடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. இந்த 4 மாதத்தை கரெக்டாக நான் இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 4 மாதம் இப்போது நம்மளுக்கு 2 மாதமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். முதல் 2 மாதம் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த 2 மாதம் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். நான் கரெக்டாக 2022 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டைப் கிளாஸ் போனேன். பட் டைப் கம்ப்ளீட் பண்ணலை. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ரிசல்ட் போன வருஷமும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சரி இப்படியும் வெயிட் பண்ண வேணாம், பார்டரில் போயிட்டுருக்கு, டைப் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பிப்ரவரி எண்டில் தான் முடியுது. அப்புறம் 2024 இப்போ ஜூனில் எக்ஸாம் வருது, பிப்ரவரி எண்டில் முடியுது. அப்போ நான் படித்தது மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த கடைசி டைமில் தான் நான் உள்ளே ரிவிஷன் பண்ணுறேன். இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணேன். அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எஃபெக்டிவாக தான் இருந்துச்சு. நானே ஒரு கான்ஃபிடென்ட்டை இழந்த ஒரு நிலையில் தான் இருந்தேன் கடைசி டைமில். அது எல்லாருக்குமே வரக்கூடியதானே, சரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 மாதம் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டைம் வேஸ்ட் பண்ணலை. அதிகபட்சமாகவே ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்திட்ட என்னால் இது பண்ண முடிஞ்சு. அந்த கடைசி டைம் இதுக்கு முன்னே நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, இனிமேல் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் கூட என்ன பண்ணலாம். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு, இனிமேல் லீவ் வேறு பசங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும்னா எனக்கு அந்த டைம் இப்படி தான் இருந்துச்சு. இந்த டைமை நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணி 10 வரையும் அது வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம், டைம் எடுத்துக்கலாம். மத்தியானம் சேவ் பண்ணலாம், ஈவினிங் நைட்டு கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு அதிகமாகவே என்ன பண்ண முடியும், சமையல் எல்லாத்தையும் ஒரு 4 மாதம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸாக ரீச் பண்ணிடலாம். இந்த 2 மாதம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் எது படிக்கலை, நான் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன். உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணணும். மேக்ஸு எல்லாம் நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கோமா, நம்ம சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கில் எந்த கொஷின் எங்கெங்கே வருது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இங்கேயே டெஸ்ட்லேயே எனக்கு 20 தான் வந்துட்டுருக்கும். அப்புறம் என்ன பண்ணேன், அந்த ரிமைனிங் இருக்கிற 5 கொஷின் எங்கே இருந்து கேட்குறாங்க, ஏன் நம்மளால் அடிக்க முடியல அப்படிங்கிறப்ப தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சாய்ஸில் இருக்கிற கொஷின் எல்லாம் எடுத்துகிட்டு மேக்ஸுக்கு ஒரு பக்காவான நோட்டு ரெடி பண்ணி விட்டேன். யார் டெஸ்ட்டு கொடுத்தாலும் சரி, மேக்ஸுக்கு அந்த சாப்டர் எடுப்பேன், ஒரு 10 நிமிஷம் ஃபார்முலா இப்படியா ஓகேவா ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துடணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸுக்கு முதல்ல நீ எல்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிறத விட நீங்கள் ரிவிஷனுக்கு தேவையான மெட்டீரியலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஜிஎஸ்க்கும் அப்படி தான். எந்த சிலபஸ் டாப்பிக்கில் எந்த ஏரியா முக்கியமான ஏரியா, அதை நம்ம இன்னும் எதை கவர் பண்ணலை அப்படிங்கிறத மட்டும் இப்போ பாருங்கள். அப்படியே நீங்கள் புக்கில் தான் படிக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா கடைசி டைமில் நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது நீங்கள் எந்த பாடத்தை திரும்ப திரும்ப தெளிவாக தரவாக படித்து வச்சுருக்கீங்களோ அதை மட்டும்தான் நம்மளால் கடைசி டைமில் ரிவிஷன் கொடுக்க முடியும். சும்மா இதை பார்த்து வைக்கிறேன், அதை சும்மா ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிற பாடங்களை என்ன பண்ண முடியாது, ரிவிஷன் கொடுக்க முடியாது. இது கடைசி டைமில் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மை. அதை இப்போவே உங்களுக்கு, ஏன்னா எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்க, எப்படி படிக்கணும், கரெக்டான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே 2-3 வருஷங்கள் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக நம்மளால் பண்ண முடியுது. ஸோ அதை முன்னக்கூட்டியே சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோஸ் பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் தாராளமாக இந்த 2 மாதம் என்ன பண்ணுங்கள், வீடியோ லேர்னிங் எல்லாமே கற்றுக்குங்க. இப்போது நானுமே கடைசி டைம்லலாம் எய்ம்-டிஎன் யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்ல கிளாஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் எது நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து என்ன பண்ணேன், அதை மட்டும்தான் கேப்சர் பண்ணேன். இந்த 2 மாதம் அதை மட்டும்தான் அது பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து தமிழுக்கு நான் படிக்கும்போது ஈஸியாக இருந்துச்சு. நம்ம புக்கை எடுத்தோம், நாங்கள் ஆல்ரெடி படித்ததுனால அதை அப்படியே ரிவிஷன் கொடுத்தோம். இப்போ நிறைய பேர் தமிழுக்கு தான் என்ன பண்ணுறீங்க, குழப்பிட்டுருக்கீங்க. ஆல்ரெடி தமிழ் இப்படி படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டான ஒரு மெத்தட் அப்படியும் பண்ணால் தமிழில் கண்டிப்பாக 90+ போடலாம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சிங்கனாலும் சரி, எப்படி படித்தாலும் சரி,
இன்னுமே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பிளான் பண்ணி தமிழ் டெய்லி ரிவிஷன். குழம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தை விட இனிமேல் படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும். யோசிக்கிறதுக்கு இனிமேல் உங்களுக்கு நேரமே இல்லை. என்ன ஆனாலும் சரி, உங்கள் கடமை நீங்கள் படிக்கணும். நீங்கள் படிச்சிட்டிங்க, எஃபோர்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு. சக்ஸஸை நினச்சி யாருமே பயப்படாதீங்க. ஓகேங்களா? தமிழுக்கு இனிமேல் என்ன பண்ணணும், கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த 2 மாதம் நீங்கள் படிக்கிறதா அப்படியே ஞாபகம் இருக்க போகுது. இதுக்கு முன்னே நீங்கள் படித்தது நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக படித்து வைக்கிறோம், அவ்வளோதான். இந்த 2 மாதம் பண்ணக்கூடியதாக உங்களை சக்ஸஸ்க்கு கூட்டிகிட்டு போகும். இப்போ சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ படித்து வைக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஜஸ்ட் வந்து சயின்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதே அது. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய பேசிக் கொஸ்டினை நம்ம விடவே கூடாது. எந்த ஒரு இதையுமே தனியாக நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய பேசிக் கொஸ்டினை எல்லாரும் அடிப்பாங்க. கஷ்டமான கொஸ்டின் நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டம். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ கடைசி டைமில் நானாக கேட்டப்போ என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இருக்கிற மனநிலையில் தான் ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. அது என்ன சொல்கிறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு நீங்கள் எந்த சாப்டர் இப்போ வந்து சிந்துவெளிக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா சிந்துவெளி டாப்பிக்கு கீழே நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தனியாக வந்துடணும். அதை விட்டுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு சொல்லிட்டு தனியாக புக்கு வாங்கிட்டு அந்த புக்கை செல்ஃபில் அடுக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. அது நம்ம படித்த கொஸ்டின் கூட ஞாபகம் இருக்காது. ப்ரீவியஸ் கொஸ்டினாக நம்ம அவ்வளோ பார்ப்போம், ஞாபகம் இருக்காது. அந்த நீங்கள் படித்த பிவைக்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட நான் நோட்டு வச்சுப்பேன், நோட்டில் பின்னாடி ஒட்டி சிந்துவெளியை பற்றி என்ன பண்ணிப்பேன், அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்குவேன். எளிமைப்படுத்தணும். நம்ம படிக்கக்கூடிய தன்மையை எளிமைப்படுத்தி நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் நீங்கள் இந்த 2 மாதம் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? அதர் சோர்ஸ் மெட்டீரியல்லாம் குரூப் 4க்கு தேடி தயவு செஞ்சு ஓடாதீங்க. அப்படியே போனாலும் போகட்டும், அது வேணாம். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தெளிவாக ரிப்பீட் ரிவிஷன் தாங்க இங்கே கான்செப்ட்டு. திரும்ப நீங்கள் யார் வந்து படிக்கிறீங்களோ அவங்க வந்து சக்ஸஸை ரீச் பண்ணிடுறாங்க. புதுசாக படிக்கிறவங்கள விட. அடுத்த 2 மாதம் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த வீடியோஸும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் அந்த 2 மணி நேரம் லைவெல்லாம் வைப்பாங்க. அந்த 2 மணி நேரம் லைவ் 4 மணி நேரம் லைவ்லாம் பார்த்துருக்கேன். நிறைய லைவ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். கடைசி டைமில் கூட என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருப்பேன். பார்த்துட்டு ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கும். என்ன இப்போ ஒரு வீடியோ 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோமே, பார்த்தோம், என்ன ஞாபகம் இருந்துச்சு, அந்த வீடியோனால என்ன யூஸ், அது கேட்கல அப்படியே அழகாக தெரியுது, அப்படியே கோர்வையாக பார்த்துட்ருக்குற மாதிரி நம்ம படித்ததை திருப்பி அவங்க சொல்கிறாங்க, நல்லா ரீகால் ஆகுது. பட் வந்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஏன்டா அந்த வீடியோவை உட்காந்து பார்த்தோம், அந்த 4 மணி நேரத்துக்கு நம்ம நோட் எடுத்து ரிவிஷன் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்குற 2 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஒரு யூனிட் படிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணணும், பார்க்கணும். நீங்கள் புக்கு வச்சுருந்தேனாலும் சரி, எது இருந்தாலும் சரி, இன்னுமே வந்து நீங்கள் படிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அந்த 2 மாதம் என்னென்னு ரெடி பண்ணி வைக்கிறீங்க, ஜஸ்ட் புதுசாக படிக்க வேண்டியதை படித்து வச்சுருங்க. அடுத்த 2 மாதம் பென்சில் எடுத்துக்கிறீங்க, எந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத கரெக்டாக ரீட் பண்ணுறீங்க, பென்சில் எடுத்துகிட்டு டிக் பண்ணுறீங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்ச பாயிண்ட்டை திரும்ப படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. தெரிஞ்சதாக பென்சில் வச்சு டிக் பண்ணுறீங்க. தெரியாத பாயிண்ட் என்ன பண்ணுறீங்க, ஏன்னா மறக்கிறதா மறந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆன கொஸ்டின் வந்து என்ன ஆகுது, மறக்காது. அது எப்போ கேட்டாலும் நம்ம அடிச்சிருவோம். இந்த மறந்துகிட்டே இருக்கிறத மட்டும் பென்சிலை வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டுகிட்டே போகணும். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும், திரும்ப நம்ம ரவுண்ட் போட்டோம் இல்லையா, ரவுண்ட் போட்டு வைக்கிறது, இல்லைனா ஏதாவது கன்ஃபியூஸ்டு கொஸ்டின் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அதை மட்டும் டெய்லி வந்து கண்ணில் அந்த மறக்கிற ஏரியா மட்டும் திரும்ப வந்து பார்க்கும்போது அடுத்த ரிவிஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா உங்களுக்கு மறக்கவே செய்யாது. அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிரும், அப்படியே நிற்கும். நம்ம என்ன டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்க, நம்மளை ஒரு லைன் விடாமல் புக்குக்குள்ளே இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்களா, இல்லை. எல்லா கொஸ்டினும் பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த பேசிக் கொஸ்டின்ஸை நம்ம தெளிவாக எடுக்கணும். கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஓகேங்களா? அந்த கஷ்டமான கொஸ்டினை தான் நம்ம பெருசாக பார்ப்போமே தவிர ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுவோம். சிலபஸ் டாப்பிக்கில் நம்மளுக்கு என்னென்ன ஜிஎஸ்சில் என்னென்ன பாடம் தேவை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இப்போ பண்ணுங்கள். இப்போ நியூ மெட்டீரியல், எந்த மெட்டீரியலும் என்ன பண்ண வேணாம், அடுத்த 2 மாதம் புதுசாக நீங்கள் பார்க்கவே கூடாது. ஆல்ரெடி நீங்கள் படித்ததை மட்டும்தான் பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வேணால், நியூவாக இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை வேணால் நீங்கள் வந்து டெய்லி இது பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்த 2 மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். இது மட்டும்தான் ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், 170 + 175 போடலாம். ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கில் போகலாம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணினேன். ஓகேங்களா? ரிவிஷன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு நாளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூனிட்டாக கொண்டு வரணும். இப்போ பாலிட்டினா காலையில் ஒரு நாளைக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா
பாலிட்டி ஒரு யூனிட் வந்து டெஸ்ட்டு போட்டுறணும். 2வது நாள் அடுத்த நாள் இப்போ வந்து எக்கனாமி ஒன் டே தான் ஒரு யூனிட். ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி எடுங்க, ஒரு 2 டேஸ் போடுங்க. அடுத்த டைம் நீங்கள் செகண்ட் டெஸ்ட்டு போடும்போது ஒன் டே அப்படி கொண்டு வந்துடணும். நான் ஃபைனலாக பாலிட்டி எப்படி கொண்டு வந்தேன், 2 ஹவர்ஸ் பாலிட்டி பார்ப்பேன். எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து 2 மணி நேரம் எல்லா பாலிட்டி கண்டென்ட்டையுமே வந்து பார்க்குற அளவுக்கு கொண்டுட்டு வந்தேன். அதுக்கு தான் நம்ம வந்து முன்னாடி படிக்கிறோம், டெஸ்ட்டு போடணும். டைம் வந்து என்ன பண்ணணும், ரிடியூஸ் பண்ணணும். எவ்வளோ டைமில் படிக்கிறோம் அப்படி செட் பண்ணி கூட படித்து பாருங்கள். இப்போ பாலிட்டி வந்து இன்றைக்கி ரிவிஷன் கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செகண்ட் டைம் வந்து ரிவிஷன் கொடுக்கும்போது டைம் வந்து பாலிட்டிக்கு குறையுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா செகண்ட் ரிவிஷனுக்கும் ஃபஸ்ட் ரிவிஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, லாங் டைம் போயிடக்கூடாது. 10 நாள் 7 நாள் இப்படி போயிடக்கூடாது. அதுக்குள்ளேயே சிம்பிளிஃபை பண்ணி ரிவிஷன் திரும்ப நீங்கள் பார்த்த கண்டென்ட் எல்லாம் திரும்ப பார்க்கும்போது நீங்கள் படித்த எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, அப்படியே ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் ஹாலில். அதை விட்டுட்டு நீங்கள் கடைசி டைம்லலாம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறேன், இன்ஸ்டியூட் போய் டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்க்குறேன் அப்படிலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. எக்ஸாமுக்கு ஒரு கடைசி 10 நாளுக்கு முன்னாடி வரை என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ நாள் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தானே பண்ணி பார்க்குறோம். வேணால் போகையில் ஒரு டெஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி மட்டும் போட்டு பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா முன்னாடியே டெஸ்ட்டு போட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தானே டெஸ்ட்டு, கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட்டு. ஓகேங்களா? டெஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இல்லைல்ல. நீங்கள் எந்தளவுக்கு ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அதுதான் என்ன செய்யும், அப்படியே ஞாபகம் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.